அருமையான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடிநேற்று நாம மகிமைப்படுவதாக. மீண்டும் இன்னும் ஒரு புதிய நாளை காண செய்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த நாளை உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளை மாற்றி தருவாராக. இன்றைக்கு நாம் படிக்க இருக்கிற வசனம் ஏசாயா 33வது அதிகாரம் 16வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், கன்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். இந்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வசனமாய் காணப்படுகிறது. இந்த வசனத்தின் மூலமாய் நாம் ஆராய்ந்து பார்ப்போம் என்றால் ஒரு உண்மையான ஒரு உதாரணத்தை என்னால் எடுத்து கூற முடியும். திருநெல்வேலியின் பார்டர்ல இருக்கிற ஆலங்கிணருக்கு ஆலங்கிணர் அப்படிங்கிற ஒரு ஊர், சாத்தான்குளத்துல இருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊர்ல ஒரு வயதான நபர் ஒருவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு சமயம் வாய்த்த பொழுது ஒரு சமயம் அவரிடம் போய் ஜெபிக்கலாம் என்று கடந்து சென்றிருந்தேன். அவரிடம் ஜெபிக்க நான் கடந்து சென்றிருக்கும் பொழுது அவர் தன்னுடைய வாழ்க்கையின் சாட்சியை என்னிடத்துல எடுத்து கூறினார். தம்பி, நீ இப்ப பாக்குறியப்பா, இந்த ஜனங்கள் என்னை இதற்கு முன்னாக என்னென்ன கொடுமைப்படுத்தினாங்க என்பது உனக்கு தெரியாது. நான் இந்த ஊருக்கு சன்னியாசியா ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிவிப்பதற்காக ஒரு சுவிசேஷகனாய் என்னுடைய சொத்து பத்தி எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவருக்காக நான் வந்தேன்ப்பா. வந்து இந்த இடத்துல ஊழியத்துல துவங்கலாம் என்று நான் வைத்திருக்கும் பொழுது இந்த ஒரு நபர் ஊழியத்துக்காகயா இந்தாங்க இந்த இடத்த வச்சுக்கணும்னு கொடுத்துட்டாரு. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் இங்க தண்ணியும் இல்லை, எந்த வசதியுமே இல்லை. நான் ஒரு சின்ன குடிசையை போட்டு வாழ்ந்து கொண்டிருந்தேன். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில தண்ணி பிடிக்கலாம் என்று பக்கத்து கிராமத்துக்கு நான் செல்லும் பொழுது இவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்று அறிவிக்க வந்திருக்கிறான், இவனை தண்ணி எடுக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பயங்கரமா என்னை துன்புறுத்தினாங்க, அடிச்சாங்க. உணவு வாங்கறதுக்கு ஒரு கடையில கூட என்னை அனுமதிக்கல. நான் என்ன ஒரு காரியமானாலும் எல்லாவற்றிற்கும் 10 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டருக்கு கடந்து சென்றுதான் நான் எதா இருந்தாலும் வாங்கி கொள்ளணும். அந்த மாதிரி என்னை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருந்தாங்கப்பா. நான் இப்படிப்பட்ட சூழ்நிலை ஆண்டவர் எல்லாம் ஓகே, ஆனா என்னால தண்ணீர் இல்லாம எப்படி இருக்க முடியும்? தண்ணீருக்காக நான் எங்க அலைவது? என்னை எந்த கிராமத்திலும் ஏற்றுக்கொள்ளவில்லையே என்று அழுது கொண்டே புலம்பிக் கொண்டே இருந்தார். ஆண்டவர் உடனே அவருக்கு வெளிப்பட்டு, இந்த கிணறு தோண்டு உனக்கு நிச்சயமா தண்ணீர் தருவேன்னு சொல்லும் பொழுது அவர் 5 அடி கூட தோண்டல, அதற்குள்ளாகவே ஊற்று பெருக்கெடுத்து வந்தது. அந்த ஊற்று அருகி பார்த்தா அவ்வளவு அமிர்தம் போல இருந்தது. இன்றைக்கும் நான் அந்த இடத்துல அங்க போய் தண்ணீரை குடித்து பார்த்திருக்கேன். ரொம்ப அருமையா இருந்துச்சு. அப்ப பாருங்க, ஆண்டவரை நீங்க நோக்கி ஆண்டவரை நீங்க அடைக்கலமா கொள்ளும் பொழுது, ஆண்டவர் இடத்துல நீங்க கிட்டி சேருகிறவர்கள காணப்படும் பொழுது, ஆண்டவரை நீங்க கோட்டையாய் கொள்ளும் பொழுது, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற உன்னதமான ஆசீர்வாதத்தை பாத்தீங்களா? ஒரு சமயம் வாய்க்கும் பொழுது அந்த கிராமத்திலேயே தண்ணீர் பற்றாக்குறை வந்தது. எல்லாரும் இந்த ஊற்றின் அருகே வந்து தண்ணீர் எடுத்து கொண்டு போனார்கள். அதற்கு இவர் ஒரு பொழுதும் மறுப்பு தெரிவிக்காம ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் அன்பை அந்த ஊர் ஜனங்கள் எல்லாருக்கும் வெளிப்படுத்தி காண்பித்தார். அந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் வெட்கப்பட்டு போனாங்க. இன்றைக்கு நீங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை கண்மலையாய் கோட்டையாய் வைத்துக் கொண்டு நீங்கள் நடக்கிறவர்களே காணப்படுவீர்களானால் ஆண்டவர் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அப்பத்தை, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில தந்து உங்களை மகிமைப்படுத்த வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. நீங்க பண்ண வேண்டியதுல ஒண்ணுதான், அவரை நோக்கி கூப்பிட்டு அவரையே கண்மலையாய், நம்பிக்கையாய், கோட்டையாய், கேடகமாய், எல்லாவற்றிற்கும் எல்லாவுமாய் நீங்க அவரை வச்சிருக்கும் பொழுது, அவரை முன்னிறுத்தி செயல்படுகிறவர்களே காணப்படும் பொழுது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் ஏற்ற வேளையில கிடைக்க செய்து உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். உங்க முகங்க வெக்கப்பட்டு போகாதபடி ஆண்டவர் காப்பாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த தேவனை நோக்கி இன்னைக்கு நம்ம எல்லாரும் அர்ப்பணிப்போடு இந்த நாளை துவங்குவோமா? ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. அப்பா, எங்கள் அப்பத்தை, எங்கள் தண்ணீரை, அப்பா எங்கள் ஆகாரத்தை, எங்களுக்கு தேவையான அப்ப பாதுகாப்பை எல்லாவற்றையும் தர நீர் வல்லமை உள்ளவரா இருக்கிறீர். அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா, எப்பொழுது என்று நாங்க பார்க்கும் பொழுது நாங்க உண்மை கேடகமாய், கோட்டையாய், கண்மலையாய், உயர்ந்த அடைக்கலமாய் வைத்திருக்கும் பொழுது நீர் அப்படியே செய்து வழி நடத்துகிறீர் என்று பார்க்கிறோம் சுவாமி. நீங்க அப்படியே செய்து எங்களை வழி நடத்த போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எப்பொழுது உண்மையே சார்ந்து வாழுகிறவர்கள் எங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். மீட்பர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். God bless you.